இந்த வீடியோ பதிவுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ பதிவு. அதாவது எம்சிசில இருந்து ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் வந்து இன்னும் வந்து நமக்கு ஓரிரு நாட்கள் அப்டேட் பண்ணுவாங்க. அதாவது யாருக்கு இந்த அப்டேட் அப்படின்னா, நீட் யூஜி எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கு அப்டேட் பண்ணக்கூடிய இந்த என்ஆர்ஐ கேண்டிடேட் இருக்கீங்களா, என்ஆர்ஐ. ஸோ என்ஆர்ஐ கன்வர்ஷன் ஃப்ரம் இந்தியன் டு என்ஆர்ஐ. அதாவது நிறைய கேண்டிடேட்ஸ் வந்து மார்க்கு கொஞ்சம் கம்மியாக இருப்பாங்க. பட் அவங்களுக்கு எம்பிபிஎஸ் படிக்கணும் ஆசை, அதுவும் நல்ல நல்ல காலேஜில் படிக்கணும் அப்படின்னா என்ஆர்ஐ கோட்டா மூலியமா போனால் நமக்கு மார்க் கம்மியாக இருந்தாலும் நமக்கு நல்ல காலேஜஸ் கிடைக்கும். ஆனால் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். பட் ஆனால் அந்த என்ஆர்ஐயை வந்து எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் இருக்கு. ஸோ அதை பற்றி வந்து இன்னும் அப்டேட் பண்ணலை. இப்போ நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறது லாஸ்ட் இயரோடைய நோட்டீஸ். பட் இந்த நோட்டீஸை எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க, நம்ம எப்போலாம் வந்து ரெடியாக இருக்கணும், டாக்குமெண்ட்ஸை வந்து எப்போ வந்து நம்ம எம்சிசிக்கு அனுப்பணும், ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்க்குறது நீட் யூஜி தமிழ், நான் உங்கள் கார்த்திக். அதாவது லாஸ்ட் இயர் வந்து இந்த மாதிரி நோட்டீஸ் தான் கொடுத்தாங்க. எவ்ரி இயர் இந்த மாதிரி தான் நோட்டீஸும் நமக்கு பண்ணுவாங்க. கைண்ட் அட்டென்ஷன் கேண்டிடேட்ஸ் who want to get their nationality converted from Indian to NRI. ஸோ இதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, லாஸ்ட் இயர் வந்து நமக்கு ஒரு மெயில் ஐடி கொடுத்துருவாங்க எம்சிசிலேருந்து, யூஜி அண்டு அதாவது ug.nri.mcc.gmail.com. காலையில் 10 மணிக்கு லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஜூலை 19 ஸ்டார்ட் பண்ணி, அதாவது 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி வெனஸ்டே 10 AM அதாவது 21 நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் வந்து நாங்கள் சொல்கிற மெயிலுக்கு அனுப்பிச்சி விட்ருங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா இது வந்து தனியாக நீங்கள் இண்டிவிஜுவலாக தான் மெயில் அனுப்பணும். ஃபஸ்ட்டு வந்து அவங்க என்ஆர்ஐ வந்து வெரிஃபை பண்ணி எம்சிசி தனியாக ஒரு லிஸ்ட்டு வந்து கொடுப்பாங்க. அப்போ என்ஆர்ஐக்கும் மேனேஜ்மெண்ட், அதாவது டீம்டு யூனிவர்சிட்டி மேனேஜ்மெண்ட்டுக்கும் என்ஆர்ஐக்கும் என்னால் ஒரே இடத்துல பண்ண முடியுமா? தாராளமாக பண்ணலாம். நீங்கள் என்ஆர்ஐயும் அப்ளிகபிள் தான், டீம்டு மேனேஜ்மெண்ட்டும் அப்ளிகபிள் தான். ஸோ நீங்கள் 2 லட்ச ரூபா கட்டுவீங்களா? ஸோ அப்போ வந்து நிறைய பேருக்கு ஒரு டவுட்ஸ் இருக்கும், சார் நான் டீம்டில் வந்து மேனேஜ்மெண்ட் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டும் போகிறேன், அதே நான் என்ஆர்ஐக்கும் போகிறேன் அப்படின்னா ரெண்டுக்குமே நீங்கள் அப்ளிகபிள் தான். பட் என்ஆர்ஐ நீங்கள் அப்ளை பண்ணும்போது சரியான டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தீங்க, எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு, அந்த லிஸ்ட்டில் நீங்கள் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று மேனேஜ்மெண்ட்டுக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஐ மீன் நான் சொல்கிறது டீம்டு யூனிவர்சிட்டிங்க, நான் ஸ்டேட் கோட்டாக்குள்ள கிடையாது. டீம்டு யூனிவர்சிட்டி மேனேஜ்மெண்ட்டுக்கு நீங்கள் போகலாம். சப்போஸ் காம்படிஷன் ஜாஸ்தி ஆகி என்கிட்ட என்ஆர்ஐ லிஸ்ட், நான் என்ஆர்ஐல வந்து எலிஜிபிள் ஆகிட்டேன், நான் என்ஆர்ஐ மூலியமா போனாலும் தாராளமாக போகலாம். சப்போஸ் என்ஆர்ஐ டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அனுப்புறது ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களால் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் மட்டும்தான் போக முடியும், என்ஆர்ஐல உங்கள் பேர் வரலைன்னா. ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி வந்து அனுப்புவாங்க. பட் இன்னும் அனுப்பலைங்க, நீங்கள் டாக்குமெண்ட்ஸை ரெடியாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ஆர்ஐ கவுன்சிலிங் கைடன்ஸ் சப்போர்ட் வேணும். நம்ம பார்த்தீங்கன்னா 7 வருஷமா என்ஆர்ஐக்கு நம்ம வந்து பக்காவாக பண்ணி கொடுத்து எல்லாருக்குமே அட்மிஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அதில் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இண்டிவிஜுவலாக வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ஆர்ஐ டாக்குமெண்ட்ஸ் பற்றின அப்டேட்ஸ், அதுக்கான கைடன்ஸ் சப்போர்ட் எல்லாமே கொடுத்துரும். ஓகேவா? ஓகேங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு ஒரு அனெக்சர் 1 கொடுப்பாங்க. அதாவது இந்த இது வந்து உங்களுக்கு நோட்டீஸ் பண்ணிவிட்டு ஒரு அனெக்சர் 1 கொடுப்பாங்க இந்த மாதிரியா. ஸோ அதையும் காமிச்சிடுறேன். இந்த மாதிரி நோட்டீஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த அனெக்சர் இதில் வந்து இந்த இயருக்கான அவங்க கேண்டிடேட்டோடைய ரோல் நம்பர், அப்ளிகேஷன் நம்பர், ஓகேவா, யார் அப்படின்றத அவங்க அப்ளிகேஷன் நம்பரோட அப்படின்னு போட்டுட்டு கீழே வந்து அவங்க சொன்ன ஒரு 5 டாக்குமெண்ட்ஸ் வந்து நம்ம உள்ளே வந்து என்க்ளோஸ் பண்ணி மெயில் பண்ணி அவங்களுக்கு அவங்க எம்சிசி சொன்ன அந்த மெயில் ஐடிக்கு அனுப்பிச்சுடணும். டாக்குமெண்ட்ஸ் கிளைமிங் த ஸ்பான்சர் இஸ் அன் என்ஆர்ஐ பாஸ்போர்ட் விசா ஆஃப் த ஸ்பான்சர். யார் உங்களுக்கு வந்து என்ஆர்ஐ வந்து ஸ்பான்சர் பண்ணுறாங்களோ, அது மேபி உங்கள் அப்பாவாக இருக்கலாம், இல்லை வந்து உங்கள் ரிலேட்டிவ், அதாவது பிளட் ரிலேட்டடாக யார் இருந்தாலும், யார் ஸ்பான்சரோ அவங்களுடைய பாஸ்போர்ட் அண்ட் விசா காப்பியை ஸ்கேன் பண்ணி என்க்ளோஸ் பண்ணணும். இந்த ஃபார்மையும் நீங்கள் ஃபில் பண்ணணும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே, அந்த ஃபார்மையும் நீங்கள் ஃபில் பண்ணணும். ஒரு அஃபிடவிட் வந்து நோட்டரி பப்ளிக் கிட்ட நம்ம ஒரு அஃபிடவிட் வந்து வாங்கி வைக்கணும். ஓகேவா? அதே மாதிரி எம்பசியில் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும். ஸோ இது நிறைய ப்ராசஸ் இருக்குது. அதாவது நம்ம என்ஆர்ஐ டாக்குமெண்ட்ஸ் வந்து லீகலாக ப்ராப்பராக வந்து ரெடி பண்ணி கொடுக்குறோம். அதே மாதிரி வந்து இந்த என்ஆர்ஐல வந்து நீங்கள் கரெக்டாக வந்து டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணி கொடுக்கணும். அதில் தான் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ஆர்ஐ வந்து இன்எலிஜிபிள் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி அவங்களோட நீட் ஸ்கோர் கார்டு. ஓகேவா? இத்தனை டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் வந்து வச்சு அனுப்புகிறோம். பட் இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ என்ஆர்ஐ வந்து கரெக்டாக, சப்போஸ் உங்களுக்கு என்ஆர்ஐ வந்து நீங்கள் பேர் வந்துருச்சு, நம்ம அட்மிஷன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இந்த ஃபேக்காலாம் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அதில் நீங்கள் வந்து கரெக்டாக இருங்க. நீங்கள் ஃபேக்காக ரெடி பண்ணி கொடுக்குறேன்னா லீகலாக கவர்மெண்ட் சைடு வந்து நிறைய ஆக்ஷன் எடுப்பாங்க. உங்களுடைய சீட் கேன்சல் மட்டும் கிடையாது, ஃபர்தர் ஆக்ஷனும் அவங்க எடுப்பாங்க. நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ லீகலாக என்ஆர்ஐ வந்து பண்ணணும். ஏன்னா நிறைய ஃபேக்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தில் நீங்கள் கரெக்டாக இருங்க. ஒரு தெளிவான லாயர் மூலியமாக தான் நம்ம பண்ணணும். ஸோ அதுவும் வந்து நம்ம வந்து ப்ராப்பராக வந்து இதுவரை பண்ணி கொடுத்துருக்கோம்.
பட் லீகலா இருந்தா மட்டும்தான் நாங்களும் ப்ரொசீட் பண்ணுவோம். உங்களுக்கு ஒரு ஸ்பான்சர் வந்து உங்க பிளட் ரிலேஷன்ல இருக்காங்க, சில பேர் அவங்க அம்மாவே அவங்க அப்பா வெளிநாட்டுல தான் இருக்காங்க, நாங்க இங்கதான் சார் இருக்கோம், என்ஆர்ஐயா இருக்கோம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே மாதிரியா அவங்க அப்பா அம்மா கூட பிறந்தவங்க யாராவது பிளட் ரிலேஷன் மூலியமா இருந்தாலும் தாராளமா நம்ம அப்ளை பண்ணலாம். பட் மேலும் தகவலுக்கு கண்டிப்பா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணி இண்டிவிஜுவலா கான்டாக்ட் பண்ணுங்க. ஃபர்தர் டவுட்ஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தட். ஓகேங்க, இவ்வளோ சொல்லிட்டு நம்ம எம்சிசி எப்போ சார் இந்த வருஷத்துக்கான என்ஆர்ஐ உடைய அந்த நோட்டீஸ் பண்ணுவாங்கன்னா 10ஆம் தேதியில இருந்து 11ஆம் தேதிக்குள்ள இந்த எம்சிசி உடைய என்ஆர்ஐக்கான அந்த கன்வர்ஷன் ப்ராசஸ் அதோடைய நோட்டீஸை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா இந்த வீக்ல இன்னும் ஓரிரு நாட்கள்ல கூட எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா தொடர்ந்து எனக்கு தெரிஞ்சு 10ஆம் தேதி 11ஆம் தேதிக்குள்ள அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ தொடர்ந்து நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. நிறைய அப்டேட் அடுத்தடுத்து வரும். தேங்க்ஸ்.